அட்டர்னல் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். சிம்பிள் பாட் யூஸ் பண்ணி அட்டர்னோஸை மேக்ஸிமம் டைம் வரைக்கும் ஆன்லைன் வச்சுருக்குது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெர்மெக்ஸை ஓப்பன் பண்ணதும் நான் டைப் பண்ணுற அதே கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். ப்ராசஸிங் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அடுத்தது டெர்மெக்ஸ்க்கு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு இந்த கமெண்ட் டைப் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுத்ததுக்கு எந்த அவுட்புட்டும் வராது. நான் 2 கமெண்ட்டை தப்பாக போட்டேன், அதான் இந்த எரர் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த எரர் வராது. ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். Node.js இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். நான் இந்த ஃபோல்டருக்கு கோபால் பாட்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலரில் அந்த ஃபோல்டர் நேம் காட்டும். அதுக்குள்ளே மைன்ஃப்ளையருங்கிற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் .jsங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணணும். நான் இந்த ஃபைலுக்கு கோபால்னு பேர் வச்சுக்கிறேன். என்டர் கொடுத்ததும் நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் லைன் நியூ பாட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. தேர்ட் லைனில் உங்கள் சர்வர் ஐபியை டைப் பண்ணுங்கள். ஃபோர்த் லைனில் சர்வர் போர்ட் டைப் பண்ணுங்கள். ஃபிஃப்த் லைனில் பாட்டோட யூசர் நேம், நான் எக்ஸாம்பிளுக்கு கோபால்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. பாட் ஆன் ஜாயின்னா பாட்டு சர்வரில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இங்கே செட் பண்ணணும். கன்சோல் லாக்னா பாட்டு ஜாயின் ஆனதுக்கப்புறம் நம்ம டெர்மெக்ஸில் என்ன அவுட்புட் வருங்கிறத டைப் பண்ணுறது. இதில் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து கோபால் ஜாயின்டு சர்வர்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கமெண்ட்டை போடணும். சர்வர் ஸ்டார்ட் பண்ணாமல் கமெண்ட்டை போட்டேன், அதான் இந்த எரர் வந்திருக்கு. Ctrl+C கொடுத்துட்டு திரும்ப அதே கமெண்ட்டை போடுங்க. இந்த டைம் கன்சோலில் பாட்டு ஜாயின் ஆன மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண பாட்டுக்கிட்ட ப்ரீமியம் அக்கௌண்ட் இல்லை, அதனால் லாக் அவுட் ஆகிருக்கு. அட்டர்னோஸில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கிராக்டுங்கிறத ஆன் பண்ணிவிட்டு சர்வரை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டை ஸ்டார்ட் பண்ணால் சர்வரில் ஜாயின் ஆகும். பாட்டை ஸ்டாப் பண்ணணும்னா Ctrl+C கொடுக்கணும். வீடியோ ரொம்ப லாங்காக போனதுனால பாதி இடத்துல கட் பண்ணியிருப்பேன். கோட் சரியாக தெரியலன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கோடு இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 2 கோடு இருக்கும். ஒன்று வந்து வீடியோவில் பார்த்து சிம்பிள் கோடு. சிம்பிள் கோட் போட்டிங்கன்னா பாட்டு வந்து உள்ளே ஜாயின் மட்டும்தான் ஆகும், மூவ் ஆகாது. ரெண்டாவது இருக்க கோடு வந்து பாட்டு உள்ளே ஜாயின் ஆகிட்டு அப்பப்போ மூவ் ஆகும். இது எதுக்குன்னா அட்டர்னஸ் ஒரு வேளை நீங்கள் ஆட் பண்ணது பாட்டுன்னு கண்டுபிடிச்சி கிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு கிக் ஆகாமல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. See you in the next video.